6 மாதத்திற்கு முன் உயிரிழந்த தந்தை, புற்றுநோயின் 5வது கட்டத்தில் போராடி வரும் தாய். இந்நிலையில் அத்தனைக்கும் காரணம் இந்த மருத்துவர்தான் என்ற விரக்தியில் இளைஞர் வெறிச்செயலில் ஈடுபட்டாரா? இளைஞரின் தாய் மனமுடைந்து பேசியிருக்கும் நிலையில் பார்க்கலாம் விரிவாக. கிண்டி அரசு மருத்துவமனைக்குள் நுழைந்து பணியில் இருந்த மருத்துவரை இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம் சென்னையை அதிர செய்திருக்கிறது. மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞர் விக்னேஷை ஊழியர்கள் தாக்கி போலீசில் பிடித்துக் கொடுத்த பரபரப்புக்கு இடையே இளைஞரின் பின்னணியும் அவருடைய தாயின் உயிர் போராட்டமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என் பேர் பிரேமா, எங்கள் வீட்டுக்கார் பேர் மனோகர். எனக்கு 3 பசங்க, விக்னேஷ், லோகேஷ், கமலேஷ். எனக்கு போன வருஷம் நவம்பர் மாதம் உடம்பு சரியில்லை, ஜுரம் 102 நாள் ஜுரம். எஸ்ஆர்எம்மில் போய் 18 நாள் அட்மிட் ஆகியிருந்தேன். அவங்க 18வது நாள் கேன்சர் அறிகுறின்னு எங்கள் அக்கா பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. காய்ச்சலுக்கு சென்ற இடத்தில் புற்றுநோய்க்கான அறிகுறி தென்பட்டு தன்னுடைய வாழ்க்கையே மாறிப்போன நிலையில் இதனை அறிந்து வேதனை அடைந்த தனது கணவர் இரவு தூங்கும்போது தன்னை பார்த்து கொண்டே மரணமடைந்து விட்டதாக கூறுகிறார். எனக்கு நோயின்னு என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். பயத்தில் கவலை, எனக்கு ஒன்றுன்னா அவர் தாழவே மாட்டார். அவர் வெளியே அப்படி படுத்துனுக்கிறார், நான் அப்படி படுத்துனுக்கிறேன். என்னை பார்த்துக்கினே தான் உயிர் விட்டுக்கிறார். தனக்கு முறையாக கவனித்து சிகிச்சை அளித்திருந்தால் புற்றுநோயின் 2வது கட்டத்திலேயே காப்பாற்றப்பட்டிருப்பேன் எனவும் தற்போது 5வது கட்டத்தில் வந்து நிற்பதாகவும் மனம் குமுறியிருக்கிறார். பாலாஜி என்ற டாக்டரை பார்த்தேன். இங்கே எல்லா ஊசியும் போட்டுக்கிறியாமான்னாரு. ஆமாம் சார், இனிமேட்டு நான் இங்கே தான் போட்டுப்பேன்னு. உனக்கு 2nd ஸ்டேஜ் தாமான்னு சொன்னார். ஆனால் இப்போ என்னன்னா பொருளையே எல்லாம் எனக்கு 5வது ஸ்டேஜுன்றாங்க. ஏன் இதுக்கு மேலே எதனா ஸ்டேஜ் இருந்தால் போட சொல்லுங்கள். நான் குறை சொல்லலை, இப்போ கூட நான் அவரை குறை சொல்லலை. ஒரு சும்மா சாதா செல்லில் சத்தம் கேட்கலை, கலர் வரலன்ற அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது என் உடம்புல என்ன போயிடுச்சுன்றத 25 வருஷம் சர்வீஸ் டாக்டரு ஒரு ஸ்கேனை பார்த்துருந்தா எனக்கு திருப்பி ஊசி போட்டுருக்கலாமா சொல்லுங்கள். 5 கீமோ வரைக்கும் நல்லா இருந்த நுரையீரல் திருப்பி இனிமே 4 எக்ஸ்ட்ரா போட்டு என்னை பழுதாக்குறது தப்பு தானே. மருத்துவரை மகன் கத்தியால் குத்திய சம்பவத்தில் நான் பிழைக்க மாட்டேன் என்பதை அறிந்து விரக்தியில் தன் மீதான பாசத்தில் மகன் இப்படி செய்திருக்கலாம் என்கிறார். இந்த 10 நாளாக சபிதா ஹாஸ்பிட்டலில் என் பையன் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு பொண்ணு செய்யக்கூடிய வேலையை என் பையன் செஞ்சான். எனக்கு பொண்ணு கிடையாது. பெட் ஃபேன் வச்சு ஒன்றுக்கு பிடிச்சின்னு போய் என் குழந்தை ஊற்றினான். என்னோடய நைட்டி என் பையன்தான் மாற்றினான். என் உள்பாவடியும் என் பையன்தான் கட்டினான். இதெல்லாம் என் பெரிய பையனுக்கு ரொம்ப மனசு அழுத்தமாகிட்டுக்குது. அதுலேயும் இந்த வாட்டி எங்கள் அம்மா பழகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அவனுக்கு அது தோணுச்சு. நான் என் பையன்கிட்ட பேசி 3 நாளாக நான் ஐசியில் இருந்தேன். நான் என்ன சண்டை போட்டாலும் நான் என் 3 பிள்ளையுமே நான் தேடுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.